மகாபாரதம் உறவு முறைகள் முன்னுரை. நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கியச் செழுமையான 5000 ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம். அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் சிறு கதையாக இங்கே தரப்படுகின்றன. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க. ஸ்ரீகிருஷ்ணரின் தந்தையான வசுதேவரின் சகோதரியான பிரதா என்கிற பிரீத்தியை குழந்தையாக இருக்கும்போது வசுதேவரின் தந்தை அவரது மைத்துனர் குந்திபோஜனுக்கு தத்து கொடுத்து விட்டார். குந்திபோஜனின் வளர்ப்பு மகளை அனைவரும் குந்தி தேவி என்றே அழைத்தனர். குந்தி தேவி சிறுமியாக இருந்தபோதே சூரியனின் வரத்தால் கர்ணன் பிறந்தான். கர்ணன் பிறந்து பல ஆண்டுகள் கழித்து அவளுக்கு திருமணம் ஆகியது. அதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்துதான் தர்மபுத்திரன் என்னும் யுதிஷ்டிரன் பிறந்தான். பாண்டவர்களின் மூத்தவனான தர்மரை விட 16 வருடம் மூத்தவன் கர்ணன். கர்ணன் துரோணரிடம் கல்வி கற்பதற்கு முன்பே தன்னுடைய உறவுக்கார பெண்களை திருமணம் புரிந்து கொண்டான். அவனுக்கு 3 மனைவிகள் 9 மகன்கள். கர்ணனின் உதவியுடன் துரியோதனன் கலிங்க நாட்டு இளவரசியை கவர்ந்து சென்று மணந்து கொண்டான். துரியோதனனுக்கு வேறு மனைவிகளும் உண்டு. துரியோதனன் மகளுக்கு சுயவரம் நடந்தபோது ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அவர் மனைவி ஜாம்பவதிக்கும் பிறந்த சாம்பன் மண்டபத்திற்குள் புகுந்து துரோதனன் மகளை கவர்ந்து சென்றான். துரியோதனன் அவன் தம்பிகள் கர்ணன் அனைவரும் சேர்ந்து சாம்பனை சிறைப்பிடித்தனர். செய்தியை கேள்விப்பட்ட உடனே சாம்பனின் பெரியப்பாவான பலராமன் மிகுந்த சினத்துடன் அஸ்தினாபுரம் வந்து அதன் அரண்மனை வாசலில் தனது காலால் பலமாக எட்டி உதைத்தார். பூமி அதிர்ந்தது. பயத்துடன் வெளியே ஓடி வந்த துரியோதனனும் அவனுடைய தம்பிகளும் பலராமரின் கால்களில் விழுந்து வணங்கி பெண்ணை சாம்பனுக்கு மிகுந்த மரியாதையுடன் மனம் புரித்து கொடுத்தனர். கலிங்க இளவரசியை துரியோதனன் கர்ணன் உதவியுடன் கடத்தி சென்று மணந்து கொண்டான். அவன் மகளை ஸ்ரீகிருஷ்ணருடைய மகன் சாம்பன் கடத்தி சென்றான். அவனுடைய பெரியப்பா பலராமன் உதவியால் சாம்பனுக்கும் துரியோதனன் மகளுக்கும் திருமணம் நடந்தது. உட்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது உண்மையானது. இதனால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு துரியோதனன் சம்மந்தியானான். ஸ்ரீகிருஷ்ணரின் ஒரே மகளான சாருவை அவரது உறவினரான கீர்த்திவர்மன் என்னும் கிருதவர்மனின் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். நாராயண சேனையை வழிநடத்த கிருதவர்மன் துரியோதனன் பக்கமிருந்து போர் செய்தான். ஸ்ரீகிருஷ்ணரின் தாய்மாமன் கம்சனுக்கு பெண் கொடுத்த மாமனார் மகத நாட்டு மன்னர் மாவீரர் ஜராசந்தன். ஜராசந்தனின் மகனான சகாதேவனின் மகளை பாண்டவர்களில் கடைசி தம்பியான சகாதேவன் திருமணம் செய்து கொண்டான். ஸ்ரீகிருஷ்ணரின் உறவினரான சிசுபாலனுக்கு நிச்சயிக்கப்பட்ட ருக்மணி ஸ்ரீகிருஷ்ணரை காதலித்து மணந்து கொண்டாள். அதனால் சிசுபாலன் ஸ்ரீகிருஷ்ணரை பகைத்து கொண்டான். அர்ஜுனன் தன் மாமன் மகளும் ஸ்ரீகிருஷ்ணரின் தங்கையுமான சுபத்ரையை காதலித்து அனைவரின் சம்மதத்துடனும் திருமணம் செய்து கொண்டான். தாய் மாமனான மத்திர தேச மன்னர் சல்லியனின் தம்பி மகள் விஜயாவை நகுலன் மணந்து கொண்டான். கர்ணனுக்கு 3 மனைவிகள், விருஷசேனன் உள்ளிட்ட 9 மகன்கள். தர்மருக்கு திரௌபதியை தவிர மற்றொரு மனைவி உண்டு. பீமனுக்கு இடும்பி, காசி நகரத்து இளவரசி வலந்தரா என்ற மனைவிகளும் உண்டு. சிசுபாலனின் தங்கையையும் மணந்து கொண்டதாக சில நூல்கள் கூறுகின்றன. கடோத்கஜன் இவனுடைய முதல் மகன். கடோத்கஜனுக்கு அஞ்சனவர்மன் என்ற மகன் உண்டு. அர்ஜுனனுக்கு உலூபி, சித்ராங்கதை, சுபத்ரை என்ற மனைவிகள் உண்டு. ரவான் என்னும் அரவான், அப்புருவாகனன், அபிமன்யு என்ற மகன்கள் உண்டு. அபிமன்யு விராடனின் மகள் உத்தரையை திருமணம் செய்து கொண்டான். இவர்களுக்கு பிறந்த பரீட்சத்து பாண்டவர்களுக்கு பிறகு அஸ்தினாபுரத்துக்கு மன்னனாக முடிசூட்டி கொண்டான். நகுலனின் மற்றொரு மனைவி பெயர் விஜயா. சகாதேவனின் மற்றொரு மனைவி ஜராசந்தனின் பேத்தி. திரௌபதிக்கும் பாண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகன் உண்டு. துரியோதனனுக்கு 3 மனைவிகளும் பல துணைவிகளும் இருந்தனர். லக்ஷணகுமாரன் என்ற மகனும் ஒரு மகளும் உண்டு. துரியோதனனுக்கு 99 தம்பிகள். அவர்கள் மூலமாக பல நாட்டு மன்னர்களுடன் திருமண உறவு இருந்தது. அதனால் படை உதவியும் இருந்தது. துரியோதனன் உள்ளிட்ட 100 சகோதரர்களின் தங்கையான துஷலையின் கணவன் சிந்து மன்னன் ஜெயத்ரதன். சந்திர வம்சத்தில் புரு குலத்தில் சந்தனுவின் மகன் பீஷ்மர். பீஷ்மருடைய சகோதரன் வழியில் பாண்டவர்களும் கௌரவர்களும். சந்தனுவின் சகோதரர் பாகலிகா. அவர் மகன் சோமதத்தன். சோமதத்தன் மகன் பூரிஸ்ரவஸ். எதுகுலத்தில் சினியின் பேரன் சாத்தியகி. சினியின் உறவினரான வசுதேவனின் மகன் ஸ்ரீகிருஷ்ணர்.
சாத்தியகியும் ஸ்ரீகிருஷ்ணரும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நெருங்கிய உறவினர்கள். பூரிசிரவசுக்கும் சாத்தியகிக்கும் குடும்ப பகை உண்டு. இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.